ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுறேன். எனது பெயர் முனைவர் சாஸ்வ ஜெயநிதின் முஸ்லிம் மக்கள் கழக நிறுவன தலைவர். நான் திண்டிவனத்தில் தலைமை அஞ்சலகம், தாலுகா ஆஃபீஸு, நகராட்சி ஆகிய 3 பகுதிகளில் ஆதார் அட்டை பேர் திருத்தம் சரிபார்ப்பதற்காக வேண்டி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் காலையில் 4 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் காத்திருப்பில் பொதுமக்கள் நின்று கொண்டு தண்ணி வசதி, உட்காரதுக்கு அவன் எந்த விதமான சேரை வசதி இல்லாமல் மன உளைச்சல் ஏற்பட்டு கொண்டு நிற்கிறார்கள். இதில் அந்த மக்களுக்கு 40 வயதம் தான் டோக்கன் கொடுக்கப்படுகிறது. மீதி பேர் திரும்பி செல்கிறார்கள். இதனால் திரும்பி செல்லக்கூடியவர்களே பல்வேறு கிராமங்களிலிருந்து, திண்டிவனத்தில் அதிகபட்ச கிராமங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் திரும்பி போகும்போது என்னன்னாக்கா பெருத்த மன உளைச்சல் தலைகுனிவு ஏற்படுது. எனவே மத்திய மாநில அரசு இரண்டும் இருந்து ஒருங்கிணைந்த ஆதார மையமை உருவாக்கி பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நிரந்தரமாக ஆதார் அட்டை அவர்களுக்கு வழிவகை தகுந்த முஸ்லிம் மக்களுக்கு சார்பாக அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாப்பா தான் சரி, அந்த பாப்பா எனது பெயர் முனைவர் சாஸ்வ ஜெயநிதின் முஸ்லிம் மக்கள் கழக நிறுவன தலைவர். நான் திண்டிவனத்தில் தலைமை அஞ்சலகம், தாலுகா ஆஃபீஸு, நகராட்சி ஆகிய 3 பகுதிகளில் ஆதார் அட்டை பேர் திருத்தம் சரிபார்ப்பதற்காக வேண்டி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் காலையில் 4 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் காத்திருப்பில் பொதுமக்கள் நின்று கொண்டு தண்ணி வசதி, உட்காரதுக்கு அவன் எந்த விதமான சேரை வசதி இல்லாமல் மன உளைச்சல் ஏற்பட்டு கொண்டு நிற்கிறார்கள். இதில் அந்த மக்களுக்கு 40 வயதம் தான் டோக்கன் கொடுக்கப்படுகிறது. மீதி பேர் திரும்பி செல்கிறார்கள். இதனால் திரும்பி செல்லக்கூடியவர்களே பல்வேறு கிராமங்களிலிருந்து, திண்டிவனத்தில் அதிகபட்ச கிராமங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் திரும்பி போகும்போது என்னன்னாக்கா பெருத்த மன உளைச்சல் தலைகுனிவு ஏற்படுது. எனவே மத்திய மாநில அரசு இரண்டும் இருந்து ஒருங்கிணைந்த ஆதார மையமை உருவாக்கி
பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நிரந்தரமாக ஆதார் அட்டை அவர்களுக்கு வழிவகை தருமாறு முஸ்லீம் மக்களுக்கான சார்பாக அன்பை கேட்டுக்கொள்கிறேன்.